ஒரு அனுபவமிக்க விவசாயி நிலத்தில் விதைகளை விதைக்கின்ற போது மிகவும் நேர்த்தியாக கவனமாக விதைகளை நல்ல நிலத்தில் தூவுவார். ஆனால் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற போது அந்த விவசாயி விதைகளை விதைப்பவர் விதைகளை தூவுகின்ற போது சில விதைகள் முற்செடிகளிலும், சில விதைகள் பாதையோரமாகவும், சில விதைகள் பாறையில் நிறைந்த இடத்திலும் விழுகின்றன. ஏன் அந்த விவசாயி விதைகளை இப்படி மற்ற இடங்களில் விழும்படி வீணடிக்க வேண்டும்? நாம் யோசித்திருக்கோமா? விதை என்பது இறைவார்த்தை, விதைப்பவர் கடவுள். 4 வகையான நிலங்கள் நம்முடைய உள்ளங்கள். கடவுள் அனைத்து இடங்களிலும் விதைகளை தூவுகின்றார், அதாவது இறைவார்த்தையை விதைக்கின்றார். அதை ஏற்றுக்கொள்வது நம்மை பொறுத்து. நம்முடைய உள்ளங்கள், மனங்கள் எப்படி இருக்கின்றன? இறைவார்த்தையை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நல்ல நிலமாக நாம் நம்முடைய உள்ளத்தை பண்படுத்துகின்றோமா? எல்லா இடங்களிலும் விதைகள் விழுவது போல, எல்லா இடங்களிலும் விவசாயி விதைகளை தூவது போல கடவுள் தன்னுடைய இறைவார்த்தையை எல்லா உள்ளங்களுக்கும் அனுப்புகின்றார். அதை யார் ஏற்று அதன்படி நடக்கின்றாரோ அவர்கள் வாழ்வு பெறுவார்கள். நல்ல நிலம் அல்லாது மற்ற 3 இடங்களிலும் விதைகள் விழுந்ததால் அது வீணாகி போகுது என்று இந்த விவசாயி நினைக்காமல் தாராள உள்ளத்தோடு இருந்தது போல கடவுளும் தாராள உள்ளத்தோடு இருக்கின்றார். நாம் மனம் மாற வேண்டும் என்பதற்காக அனைத்து உள்ளங்களிலும் இறைவார்த்தை விதைக்கின்றார். தாராள உள்ளத்தோடு நம்முடைய மனமாற்றத்திற்காக அவர் காத்திருக்கின்றார். நாம் அனைவரும் நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்கின்ற போது தாராள உள்ளத்தோடு அனைத்து இடங்களிலும், அனைத்து உள்ளங்களிலும் இறைவார்த்தை விதைக்க வேண்டும், நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அந்த தாராள உள்ளம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். வெறும் வார்த்தையால் மட்டுமல்ல, நம்முடைய செயல்களால், வாழ்வால் அந்த இறை வார்த்தையை, விதையாகிய நற்செய்தியை, இறை வார்த்தையை நாம் பிறருடைய உள்ளங்களில் எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காமல் விதைக்க வேண்டும். நான் நற்செய்தி அறிவித்த பிறகும் யாரும் மனம் மாறவில்லையே, எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லையே என்று நாம் வருந்த தேவையில்லை, வருத்தப்படவும் வேண்டியதில்லை. கடவுளிடம் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். கடவுள் பார்த்து கொள்வார், அவருடைய திட்டத்தின்படி அனைத்தும் நிறைவேறும் என்று நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியின் வாயிலாக இந்த 2 பண்புகளை நாம் கற்றுக்கொள்வோம். 1, தாராள உள்ளத்தோடு நற்செய்தியை அறிவிப்பது. 2வது, பிறரின் மாற்றத்திற்காக பொறுமையோடு காத்திருப்பது.